நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். அதாவது தினமும் நண்பர்களோட வெறித்தனமாக விளையாடிவிட்டு வரும்போது கட்டாயம் ஒரு கால் சட்டையை கிழித்து கொண்டு வரும் அளவுக்கு அதீத துருதுருப்பான ஒரு சாதாரண குழந்தை. ஆமா, அதுவும் அவங்க அப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கணிதம் என்றாலே அது பெட்டிக்கடைக்காரர்களுக்கானது அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தையே வெறுக்கும் ஒரு பிடிவாதமான சிறுவன். கரெக்ட். ஆனால் அதே சிறுவன் ஒரு ராஜநாகம் படம் எடுத்து தன் முன்னே நின்றாலும் கொஞ்சம் கூட அசையாமல் மூச்சுக்காற்றை கூட சீராக்கி சிலை போல அமர்ந்து தியானம் செய்தால் எப்படி இருக்கும்? நினைத்து பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஆளுமையின் குழந்தை பருவத்தை பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். ஆமாங்க. இந்த இரண்டு முரண்பட்ட குணங்களும் ஒரே நபரிடம், அதுவும் ஒரு சிறுவனிடம் இருந்தது என்பதுதான் இதிலுள்ள ஆகப்பெரிய விசித்திரமே. கண்டிப்பா. ஒருபுறம் அடக்க முடியாத உடல் ரீதியான ஆற்றல், மறுபுறம் மொத்த உலகத்தையும் துண்டித்துக் கொள்ளும் அளவிற்கான மனரீதியான குவியம். இப்ப நாம பார்க்க போகும் இந்த குறிப்புகள் சுவாமி விவேகானந்தர், அதாவது சிறுவயதில் நரேன் என்று அழைக்கப்பட்ட அவரது குழந்தை பருவ சம்பவங்கள். ஒரு குறும்புக்கார சிறுவன் எப்படி உலகமே வியக்கும் மாபெரும் தத்துவ ஞானியாக உருவானான் என்பதற்கான விதைகளைத்தான் நாம அலசப் போறோம். இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு இது ஏதோ ஒரு வரலாற்று பதிவு போல தெரியவில்லை. மாறாக ஒரு சூப்பர் ஹீரோவின் ஆரிஜின் ஸ்டோரி போல தோன்றுகிறது. ஆமா, பொதுவாக சூப்பர் ஹீரோக்களுக்கு கண்களிலிருந்து நெருப்பு வரும், அல்லது காற்றில் பறப்பார்கள் இல்லையா? கரெக்ட். ஆனா இங்கு நமது கதாநாயகனின் சூப்பர் பவர்ஸ் என்ன தெரியுமா? அவனது ஆக்ரோஷமான தேடலும், எந்த ஒரு விஷயத்தையும் 100% ஈடுபாட்டோட அணுகும் அவனது அசாத்திய கவனக்குவிப்புமே. அந்த தேடல் எவ்வளவு குழந்தைத்தனமாக தொடங்கியது என்பதுதான் சுவாரஸ்யம். பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மாபெரும் சிந்தனையும் முதலில் மிக சாதாரணமான ஒரு விஷயத்திலிருந்து தான் தொடங்கும். ஆமா, பல நேரங்களில் வேடிக்கையான லாஜிக்கல்கள் இருந்து தான் அது தொடங்குது. அவனது ஆன்மீக தேடலின் தொடக்கத்தை பாருங்களேன். அது கேட்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். நரேன் தன்னை சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வெளியே துரத்திய ஒரு பூதம் என்று நினைத்துக் கொள்கிறான். ஓ, நிஜமாவா? ஆமா, தான் குறும்பு செய்வதால தான் சிவன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ என தன் தாய் புவனேஸ்வரியலன் அடிக்கடி கேட்பான். அதாவது நான் தவறுகள் செய்யாமல் குறும்புகள் செய்யாமல் இருந்தால் சிவபெருமான் மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு வெகுளித்தனமாக கேட்கிறான் இல்லையா? கரெக்ட். இது ஒரு சாதாரண குழந்தையின் குற்ற உணர்ச்சியா அல்லது எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும் மனதின் கேள்வியா? இது ஒரு குழந்தையின் தர்க்க ரீதியான மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணங்க. அவனது தாயார் புவனேஸ்வரி அவனை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு பதில சொல்றாங்க. ஆமா, நீ அமைதியாக இருந்தால் சிவன் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா உள்ளூர அவங்களுக்கு ஒரு பயம், இவனும் சிவபெருமானை நாடி துறவியாகி விடுவானா அப்படின்னு. கண்டிப்பா. நரேனை பொறுத்தவரை அது ஒரு மிகச் சாதாரணமான கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் தர்க்கம் தான். நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், அதை சரி செய்தால் நான் மீண்டும் என் பழைய இடத்திற்கு செல்லலாம் அப்படிங்கிற லாஜிக். ஆமாங்க. ஆனா இந்த சாதாரண தர்க்கம் அவனை எங்கே கொண்டு செல்கிறது? அவன் நேரா மாடியறையில் உள்ள சிவபெருமான் படத்தின் முன் சென்று தியானத்தில் அமரத் தொடங்குகிறான். ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதும் உடனே செயலில் இறங்கும் மனநிலை அது. அந்த தியானம் செய்யும் விதம் இருக்கிறதே, அது இன்னும் வேடிக்கையானது. அந்த ஆலமர விழுதுகள் கதையை சொல்றீங்களா? ஆமா, வீட்டு பெரியவர் ஒருவர் நரேனிடம் நெடுங்காலம் தியானம் செய்தால் தலைமுடி வளர்ந்து சடை விழுந்து நீண்டு ஆலமர விழுதுகளைப் போல் அப்படியே பூமிக்குள் செல்லும் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு. இதை அப்படியே நம்பிய நரேன் உடனே சென்று தியானத்தில் அமர்கிறான். அது மட்டுமல்ல, தியானம் செய்து கொண்டிருக்கும் போதே அவ்வப்போது பின்னால் திரும்பி தன் தலைமுடி நீண்டு விட்டதா அப்படின்னு தொட்டு பார்த்துக்கிறான். இது பார்ப்பதற்கு ஒரு குழந்தைதான் நட்ட விதை உடனடியாக மரமாகிவிட்டதா என்று மண்ணை தோண்டி பார்ப்பது போய் இருக்கு. அவ்வளவு கள்ளமில்லாத செயலாக இருக்கிறது இல்லையா? அந்த மண்ணை தோண்டி பார்க்கும் ஒப்பீடு மிக சரியானது. இது ஒரு குழந்தையின் கள்ளமில்லாத செயலாக நமக்கு தோன்றலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் இருக்குல்ல? கண்டிப்பா. அந்த பெரியவர் சொன்ன தகவல் முற்றிலும் தவறானது. அது அறிவியலுக்கு புறம்பானது. ஆமாம். ஆனால் அந்த தகவலின் உண்மைத்தன்மையை விட அதை கேட்ட மறுகணமே தன்னை ஒரு இலக்கிற்காக முழுமையாக அர்ப்பணித்து செயல்படும் அவனது அந்த தீவிரம் இருக்கு இல்லையா, அதுதான் மிக முக்கியமானது. விழுதுகள் வளர்கிறதா என்று தொட்டு பார்ப்பது அவனது பொறுமையின்மையை காட்டவில்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க. வாராக தான் செய்யும் செயல் உடனடியாக ஒரு விளைவை தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கும் தீவிரத்தை காட்டுகிறது. இந்த தீவிரம்தான் அவனது எதிர்கால ஆளுமையின் அடித்தளமா அமைஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க.
கொஞ்சம் பொறுங்க, அந்த தீவிரம் மிக விரைவிலேயே ஒரு அமானுஷ்யமான கவனக்குவிப்பாக மாறுவதை அடுத்த குறிப்புல நாம பார்க்க முடியுது. ஆமா, அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஆலமர விழுதுகளுக்காக தொடங்கிய அந்த சாதாரண தியானம் எவ்வளவு தீவிரமாக மாறுகிறது பாருங்கள். ஒரு நாள் நண்பர்களோடு நரேன் தியானம் செய்து கொண்டிருக்கிறான். திடீரென்று அங்கே ஒரு பெரிய கருணாகம் வந்து விடுகிறது. பாம்பை கண்டதும் நண்பர்கள் அனைவரும் பஞ்சாக பறந்து விடுகிறார்கள். ஓடிப்போய் வீட்டினரிடமும் தகவலும் சொல்றாங்க. வீட்டார் பதறிப்போய் ஓடி வராங்க. ஆனால் நரேன் மட்டும் அந்த பாம்பு தானாகவே செல்லும் வரை அசைவற்றே இருந்திருக்கிறான். அவனை உலுக்கி எழுப்பி பாம்பு வந்தும் ஏன் ஓடவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவ, பாம்பு வந்ததே எனக்கு தெரியாது, நான் விவரிக்க இல்லாத ஆனந்தத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இது எப்படி சாத்தியம்? மனித மூளையின் அடிப்படை உள்ளுணர்வே ஆபத்திலிருந்து தப்பிப்பது தானே. நீங்க கேட்பது நியாயமான கேள்வி. உயிரியல் ரீதியாக பார்த்தால் மூளையில் உள்ள அமிக்டலா என்ற பகுதிதான் ஆபத்தை உணர்ந்து சண்டையிடு அல்லது தப்பித்து ஓடு அப்படிங்கிற கட்டளையை பிறப்பிக்கிறது. ஆனா நரேனின் மூளையில என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? சொல்லுங்க. அதீத கவன குவிப்பின் மூலம் அவன் மூளை ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்திருக்கிறது. இதத்தான் உளவியல்ல சென்சரி டெப்ரிவேஷன் அப்படின்னு கூறுவார்கள். அதாவது அவனுக்கு பார்வையும் இல்ல, கேட்கும் திறனும் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்றீங்களா? சரியா சொன்னால் அவனது புலன்கள் வேலை செய்கிறன, ஆனால் மூளை அந்த சமைக்கிணைகளை உள்வாங்க மறுக்கிறது. ஓ, வெளி உலகத்திலிருந்து வரும் எந்த ஒரு தூண்டுதலும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் தன்னுணர்வை சென்றடையாதபடி தடுத்துடுதா? ஆமா, மூளையின் ஒரு பகுதியை முழுமையாக துண்டித்துக் கொள்ளும் உச்சகட்ட நிலை இது. அந்த சிறு வயதிலேயே ஒரு ஆபத்தான விலங்கு தன் முன்னே இருப்பதை சுத்தமாக புறக்கணிக்கும் அளவுக்கு அவனது மூளை ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது சாதாரண விஷயமல்ல. கண்டிப்பா, அது ஒரு காக்னிட்டிவ் சூப்பர் பவர் தான். இந்த துண்டித்துக் கொள்ளும் நிலையையும் கவனக்குவிப்பையும் அவனது கல்வியிலும் அவன் பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை படிக்கும்போது எனக்கு புல்லரிக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு திண்ணைப்பள்ளிக்கு மூங்கில் பேனாவோடு கம்பீரமாக செல்கிறான் இல்லையா? ஆமா, ஆனால் அங்கே சக மாணவர்களிடம் கெட்ட வார்த்தைகளை கற்றதால் அவனது பெற்றோர் அவனை அந்த பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டு வீட்டிலேயே ஒரு ஆசிரியரை நியமிக்கிறாங்க. அங்கே நடக்கும் அந்த சம்பவம், நீங்களே சொல்லுங்க, அது ஒரு சாதாரண மனிதனால் செய்யக்கூடிய காரியமா? ஆசிரியர் பாடம் நடத்தும்போது நரேன் கண்களை மூடி படுத்தபடியே இருந்த சம்பவத்தை தானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார், இவன் கண்களை மூடி படுத்திருக்கிறான். பார்த்தால் தூங்குவது போலதான் இருக்கும். ஆசிரியர் அவன் தூங்குகிறான் என்று நினைத்து அவனை கடுமையாக திட்டுகிறார். ஆனால் ஆசிரியர் திட்டிய பிறகு அன்றைய பாடம் முழுவதையும் ஒரு வார்த்தை கூட பிசகாமல் அப்படியே ஒப்பித்திருக்கிறான் நரேன். இதை படிக்கும்போது எனக்குள் எழுந்த கேள்வி இதுதான். இது வெறும் போட்டோகிராஃபிக் மெமரி தானா? இல்லை, இதை வெறும் நினைவாற்றல் என்று சுருக்கிவிடக்கூடாது. போட்டோகிராஃபிக் மெமரி என்பது ஒரு தகவலை அப்படியே பதிவு செய்வது. ஆனால் இங்கு நடந்தது வேறு. முன்பு அந்த பாம்பு வந்த சம்பவத்தை பார்த்தோம் இல்லையா? அங்கே அவனது மூளை எப்படி வெளிவாக தூண்டுதல்களை துண்டித்ததோ அதே மெக்கானிசம் இங்கும் செயல்பட்டிருக்கிறது. ஆனா சற்று வித்தியாசமாக இல்லையா? ஆமா, எப்படி வித்தியாசமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே அனைத்து புலன்களையும் மூளை துண்டித்தது. இங்கே கண்களை மூடிக்கொண்டு பார்வை புலனை தானாகவே அணைத்துவிட்டு தனது முழுமையான ஆற்றலையும் செவிப்புலன் மீது மட்டும் குவித்திருக்கிறான். அதாவது மூளையின் மொத்த பேண்ட்வித்தையும் காதுகளுக்கு மட்டுமே திருப்பியிருக்கிறான். இது 100% ஈடுபாடு. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஆசிரியர் தன்னை என்ன நினைப்பார் என்ற எந்த சமூக பிரக்ஞையும் இல்லாமல் வெறும் தகவலை மட்டும் உள்வாங்கும் ஒரு நிலை. ஆமாங்க, எல்லாவற்றையும் அப்படியே உள்வாங்கும் அவனது மூளை வெறும் தகவல்களை சேமிக்கும் ஒரு கிடங்காக மட்டும் இருக்கவில்லை என்பது அடுத்தடுத்த குறிப்புகளில் தெளிவாக தெரிகிறது. அது தன்னுக்கான கலாச்சார அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதில் பிடிவாதமாக இருந்திருக்கிறது. அதை பார்க்கும்போதுதான் அவன் மூளை எவ்வளவு செலக்டிவா வேலை செய்திருக்கிறது என்பது புரிகிறது. எப்படி சொல்றீங்க? உறவினர் ஒருவர் மூலம் அவன் சமஸ்கிருதம் கற்கிறான். இரவில் தூங்கும்போது அமரகோசம் என்ற சமஸ்கிருத அகராதியை மனப்பாடம் செய்கிறான். அது மட்டுமில்ல, ஒருமுறை தன் வீட்டின் முன் பாடிய தெருப்பாடகர் பாடிய ராமாயண பாடல்களிலேயே பிழைகளை கண்டுபிடித்து திருத்தும் அளவுக்கு அவனுக்கு அந்த மொழியிலும் இதிகாசங்களிலும் தேர்ச்சி இருந்திருக்கிறது. ஒரு சிறுவன் திருப்பாடகரின் பிழையை திருத்துகிறான் என்றால் அந்த இதிகாசம் அவனுக்குள் வெறும் கதையாக பதியவில்லை. ஆமா, அது அவனது கலாச்சாரத்தின் வேறாக பதிந்திருக்கிறது. அதைவிட நெகிழ்ச்சியான, அதே சமயம் அவனது கலாச்சார ஆழத்தை காட்டும் ஒரு சம்பவம் இந்த குறிப்புகளில் உள்ளது. நரேனுக்கு 6 வயதாக இருக்கும்போது நடந்த சம்பவம் தானே? ஆமா, அவனுடைய தாத்தா காளிபிரசாத் மரண தருவாயில் இருக்கிறார்.
குடும்பத்தினர் அனைவரும் அவரை சுற்றி நின்று அழுது கொண்டிருக்க அந்த முதியவர் மகாபாரதம் கேட்க விரும்புகிறார். அந்த மரண அறையின் அமைதியிலும் சோகத்திலும் யாரும் படிக்க முன்வராத நிலையில் 6 வயது சிறுவன் நரேன் அந்த பெரிய நூலை எடுத்து வர்றான். தன் மழலை மொழியில் கருடன் தன் தாயான வினதையை தோள் மீது ஏற்றிக்கொண்டு பறக்கும் கதையை படித்து காட்டுகிறான். அதை கேட்டுக்கொண்டே அந்த முதியவர், குழந்தாய், உனக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது என்று ஆசிர்வதித்துவிட்டே உயிரை விடுகிறார். இது ஒரு உணர்ச்சிகரமான குடும்ப நிகழ்வு என்பதை தாண்டி இதில் ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது. அந்த சிறுவனின் ஆழ்மனதில் தன் கலாச்சாரம் சார்ந்த இதிகாசங்கள் எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தன என்பதற்கான சான்று இது. கரெக்ட். எந்த சூழலில் எந்த கதையை படிக்க வேண்டும் என்ற முதிர்ச்சி அந்த 6 வயதிலேயே அவனுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இங்குதான் எனக்கு மிகப்பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. இந்த கலாச்சார வேர்கள் எப்படி ஒரு மொழி மீதான கலகமாக மாறியது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. 8 வயதில் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரின் மெட்ரோபாலிட்டன் பள்ளியில் நரேன் சேர்கிறான். அவனுக்கு வரலாறு, சமஸ்கிருதம் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் கணிதத்தை வெறுக்கிறான். காரணம், அவனது தந்தை கணிதம் பெட்டிக்கடைக்காரர்களுக்கு உரியது என்று சொல்லியிருக்கிறார். தந்தையின் அந்த பிராக்டிக்கலான பார்வைக்கும் இவனது தத்துவார்த்தமான பார்வைக்கும் ஒரு மோதல் நடக்கிறது. அதைவிட பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், பள்ளியில் அவன் ஆங்கிலம் கற்கவே மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான். ஆமாம், அவன் மொழிக்கு எதிராக ஒரு கலகமே செய்கிறான். இது நினைத்து பாருங்களேன். பிற்காலத்தில் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று அமெரிக்காவின் சிகாகோ நகரில் மிகச் சிறந்த ஆங்கிலத்தில் அதே மேலே நாட்டவர்கள் வியக்கும்படி ஹிந்து தத்துவங்களை முழங்கிய ஒருவர்தான். சிறு வயதில் ஆங்கிலம் கற்கவே மாட்டேன் என்று இவ்வளவு பெரிய போராட்டம் செய்திருக்கிறார். தாய்மொழி என்ற ஒன்று இருக்கும்போது அதனை நன்றாக படிப்பதை விட்டுவிட்டு ஏன் அந்நிய மொழியை படிக்க வேண்டும் என்பதுதான் அவனது வாதமாக இருந்திருக்கிறது. அவனது தாயும் உறவினர் நரசிம்ம தத்தரும் பல மாதங்கள் வற்புறுத்திய பிறகே அவன் ஆங்கிலம் கற்க சம்மதிக்கிறான். ஏன் இந்த மொழி எதிர்ப்பு? வெறும் பிடிவாதமா? கண்டிப்பாக இது பிடிவாதம் இல்லை. நரேன் ஒரு மொழியை வெறும் வார்த்தைகளாக கற்கவில்லை. எந்த ஒரு மொழியும் வெறும் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சாரத்தின் கடத்தி, ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் போல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, அந்த மொழிக்குள் இருந்த கலாச்சார அரசியலையும் விழுமியங்களையும் அவன் தனது விமர்சன பார்வையோடு எடை போட்டான். நீங்கள் சொல்வது இந்த குறிப்புகளில் உள்ள ஒரு சம்பவத்தில் அப்படியே நிரூபணமாகிறது. நரேன் ஆங்கிலம் கற்கத் தொடங்கிய பிறகு ஆங்கில ஆரம்ப நூல்களில் ஒரு கதையை படிக்கிறான். தான் வேலை செய்து பெற்று வந்த கூலியில் சிறு தொகையை தன் தாய்க்கு கொடுத்த ஒரு கடமை உணர்வு கொண்ட சிறுவனை பற்றிய கதை அது. அந்த புத்தகத்தில் அந்த சிறுவனை புகழ்ந்து 4-5 பக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை படித்துவிட்டு நரேன் என்ன நினைத்தான் தெரியுமா? அவனுக்கு அது எரிச்சலை தருகிறது. இதுதான் சுவாரஸ்யமான இடம். ஏன் அவனுக்கு எரிச்சல் வந்தது? தனக்காக ஒவ்வொருவனும் என்ற மேற்கத்திய சிந்தனைக்கும் அனைத்தையும் குடும்பத்திற்காக தியாகம் செய்யும் இந்திய குடும்ப அமைப்புக்கும் உள்ள முரண்பாட்டை அந்த சிறு வயதிலேயே அவன் உணர்ந்திருக்கிறான். தாய் தந்தைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வதுதான் நமது கலாச்சாரம். இதில் ஒரு சிறு தொகையை கொடுப்பதில் என்ன பிரமாதம்? இதற்காக ஏன் இவனை இவ்வளவு புகழ வேண்டும் என்று அவன் விமர்சிக்கிறான். ஒரு 8 வயது சிறுவன் ஒரு பாடப்புத்தகத்தில் உள்ள கதையை படித்துவிட்டு 2 வெவ்வேறான கலாச்சாரங்களின் அடிப்படை கட்டுமானங்களை ஒப்பிட்டு விமர்சிக்கிறான். இதுதான் அவனது உண்மையான மேதமை. ஒரு அந்நிய மொழியை கற்கும் போதும் கண்மூடித்தனமாக எதையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னிடம் உள்ள கலாச்சார அளவுகோலை கொண்டு அந்த மொழியின் கருத்துக்களை அவன் அளவிடுகிறான். புத்தகத்தில் இருப்பது அப்படியே உண்மை என்று நம்பாமல் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும் அந்த துணிவு அவனுக்குள்ள இயற்கையாகவே இருந்திருக்கிறது. இது வெறும் மொழி மீதான கலகம் அல்ல, தன் கலாச்சார அடையாளத்தை தொலைத்துவிடக்கூடாது என்ற விழிப்புணர்வு. இவ்வளவு தீவிரமான ஆன்மீக அறிவுபூர்வமான சிந்தனைகள், கலாச்சார விமர்சனங்கள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உடல் ரீதியாக அவன் எப்படி இருந்தான் என்பதை படிக்கும்போது எனக்கு சிரிப்புத்தான் வந்தது. அவன் ஒரு சாதாரண, அதே சமயம் கட்டுக்கடங்காத ஆற்றல் கொண்ட ஒரு விளையாட்டுச் சிறுவனாகவே இருந்திருக்கிறான். அவனுக்கு அடிக்கடி அஜீரண கோளாறு இருந்திருக்கிறது. அதனால் உடல் மெலிந்து காணப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனது ஆற்றல் கொஞ்சம் கூட குறையவில்லை. அவனால ஒரு நொடி கூட சும்மா இருக்கவே முடியாது. மூளை அவ்வளவு வேகமாக இயங்கும்போது அந்த ஆற்றலை வெளிப்படுத்த உடலுக்கும் வேலை கொடுத்தாக வேண்டும் இல்லையா? அதற்காக தினமும் ஒரு கால் சட்டையை கிழித்து கொண்டு வருவார்களா? ஆமாம், தினமும் விளையாடுவிக்க வரும்போது தவறாம ஒரு கால் சட்டையை கிழித்து கொண்டு வருவது அவனது வழக்கம். அவனது தந்தை விஸ்வநாதர் வேறு வழியில்லாமல் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு புதிய கால் சட்டை தைத்து தருவதை ஒரு வாடிக்கையாகவே வைத்திருந்திருக்கிறார்.
கபடி, குத்துச்சண்டை, ஓட்டம் என அனைத்திலும் ஈடுபாடு காட்டியிருக்கிறான். நண்பர்களோடு கோலி விளையாடி அனைவரின் கோலிகளையும் வென்றுவிடும் அளவுக்கு சாம்பியனாக இருந்திருக்கிறான். நாடக குழு அமைப்பது, நண்பர்களுக்கு பட்டப்பெயர் வைப்பது என்று அந்த பகுதி முழுவதுமே அவனது ராஜ்யமாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த விளையாட்டு ஆர்வம் எப்படி திசை திரும்புகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆமாம், வளர வளர அவனது இந்த விளையாட்டு ஆர்வம் அப்படியே அறிவியல் பக்கம் திரும்புகிறது. எரிவாயு கருவிகள், பொம்மை ரயில்கள், கல்கத்தாவில் அப்போது பிரபலமாக இருந்த சோடா தயாரித்தல் போன்ற அறிவியல் கருவிகளை உருவாக்குவதில் அவன் அதீத ஆர்வம் காட்டத் தொடங்குகிறான். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அவனது மூளைக்குள் எப்போதும் ஒரு என்ஜின் ஓடிக்கொண்டே இருந்தது போல் தெரிகிறது. ஆமா, புத்தகங்களுக்குள் முடங்கி விடாமல் உடலையும் மூளையையும் ஒரே நேரத்தில் பிஸியாக வைத்திருக்கும் ஒரு கைனடிக் எனர்ஜி மெஷின் போல அவன் செயல்பட்டிருக்கிறான். நீங்கள் சரியாக சொன்னீர்கள். ஒரு மேதையான மூளை என்பது வெறும் தத்துவங்களை மட்டும் சிந்தித்துக் கொண்டு அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருக்காது. அப்படி அமர்ந்திருந்தால் அந்த மூளை வெடித்துவிடும். சிறந்த அறிவாற்றல் கொண்ட ஒரு மனதுக்கு அந்த ஆற்றலை வெளியேற்ற தொடர்ச்சியான உடல் ரீதியான மற்றும் ஆக்கப்பூர்வமான வடிகால்கள் தேவைப்படும். அவனது அந்த முரட்டுத்தனமான விளையாட்டுகளும் அறிவியல் சோதனைகளும் அவனது மூளைக்கான ஒரு பேலன்ஸை கொடுத்திருக்கிறன. அதனாலதான் அவனால தியானத்தில் அவ்வளவு ஆழமாக செல்ல முடிஞ்சது. அதே சமயம் ஈர்ப்பியல் கருவிகளையும் உருவாக்க முடிஞ்சது. ஒரு முரட்டுத்தனமான துருதுருப்புக்கும் ஆழ்ந்த தியானத்திற்கும் இடையே உள்ள அந்த நுட்பமான சமநிலையை நீங்கள் விளக்கிய விதம் அற்புதம். நாம் இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். நேர்களே, இன்று நாம் பார்த்த இந்த குறிப்புகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. மேதமை என்பது அமைதியாக ஒரு மூலையில் கைகட்டி அமர்ந்திருப்பதல்ல. கரெக்ட். அது பிடிவாதம், கலாசாரப்பற்று, முரட்டுத்தனமான விளையாட்டுகள், அசைக்க முடியாத கவனம் மற்றும் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும் துணிவு ஆகிய அனைத்தின் விசித்திரமான கலவை என்பதை நாம் இன்று பார்த்தோம். ஒரு குழந்தை தன்னிடம் உள்ள அதீத ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நரேனின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. ஆம், ஒரு குழந்தைக்குள் இருக்கும் முரண்பாடுகளை நாம் எப்படி அணுகுகிறோம், அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக மடைமாற்றுகிறோம் என்பதில்தான் அந்த சமூகத்தின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. நிச்சயமாக. இந்த இடத்தில் உங்களுக்காக ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். வகுப்பில் பாடம் நடக்கும்போது தூங்குவது போல் நடிப்பது, பாடத்திட்டத்திலுள்ள ஆங்கில மொழியை கற்க திட்டவட்டமாக மறுப்பது, அதை தத்துவார்த்தமாக எதிர்ப்பது, தினமும் சண்டையிட்டு சட்டையை கிழித்து கொண்டு வருவது, ஒரு நொடி கூட சும்மா இருக்க முடியாத அதிகப்படியான துருதுருப்பு. இந்த குணங்களையெல்லாம் இன்றுள்ள ஒரு குழந்தை நமது வகுப்பறையில் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும்? நமது தற்போதைய கல்வி முறையும் இந்த சமூகமும் அந்த சிறுவனை ஒரு மாபெரும் மேதையாக புரிந்து கொண்டு அவனுக்கான இடத்தை அளித்து வளர்த்தெடுக்குமா? அல்லது அவனை ஒரு பிரச்சனைக்குரிய குழந்தை என்று முத்திரை குத்தி மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவனது அசாத்திய ஆற்றலை முடக்கிவிடுமா? யோசித்து பாருங்கள். இந்த குறிப்புகளோடு இந்த விரிவான அலசலை நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம்.